ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் வந்து போக போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் டு சென்னை வந்துட்டு இண்டிகோவில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னோடய அஃபிஷியல் ஆஃபீஸ் ட்ரிப் சென்னைக்காக நானும் என்னோடய ஒய்ஃபும் போகிறோம். ஸோ டாக்ஸிலேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் செக்யூரிட்டி கிட்ட உங்களோட டிக்கெட்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். ஸோ அதை காமிச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷ்னல் எதில் போகணுமோ, ஸோ நாங்கள் டொமஸ்டிக் போனாலும் அந்த செக்ஷனுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து பேகேஜ் அந்த அளவுக்கு இல்லாதனால நாங்கள் டைரெக்டாக வந்து செல்ஃப் செக்இன் பண்ணிட்டோம். செல்ஃப் செக்இன் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் பிஎன்ஆர் நம்பர் போட்டிங்கன்னா, புக்கிங் நம்பர் போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு போர்டிங் பாஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து புக் பண்ணது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 டிக்கெட்ஸ்க்குமே சேர்த்து எனக்கு வந்து 7,000 தான் வித் ஆஃபர் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து விண்டோ சீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளைட்டோட அந்த விங்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டோம். ஸோ நானும் என்னோடய ஒய்ஃப்க்கும் சேர்த்து லைக் 2 பேருக்கு 7,000 தான் ஆச்சு வித் ஆஃபர்ஸ் அண்ட் எல்லாத்தையோட சேர்த்து. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் இல்லாமல் தனியாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு எல்லா செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா லைக் இந்த லான்ச் ஆக்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் பட் ஆனால் இந்த உள்ளே போய் நாங்கள் ட்ரை பண்ணப்போ அந்தளவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் கார்ட்ஸ், இன்டர்நேஷனல் கார்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இது அந்தளவுக்கு நல்லா இல்லை, மற்ற ஏர்போர்ட்ஸ் மாதிரி இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த ட்ரை எதுவுமே இது போயிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அந்த பிளாக்பெரி இந்த லான்ச் ஆக்சஸு. ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டுக்காக. 2:10 எங்களோட ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் ஒரு 1.5 hours ப்ரியராக ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஓகே லஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னனால ஓகே சைடில் என்ன ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு பார்த்து போகும்போது நம்மளோட அன்னபூர்ணா ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா மாலை விட அதிகமாக ரேட்டாக தான் இருக்குது ப்ரைஸஸ்லாம். ஸோ நாங்கள் ஒரே ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து ஒரு 200 rupees வந்துச்சு. ஸோ நானும் என் ஒய்ஃபும் வாங்கி அதை ட்ரை பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே அங்கே சென்னை போய்ட்டு மீதி நல்லா சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ அது முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ப்ரியராக உங்களோட கேட் அங்கே அந்த ஃப்ளைட் ஏர்வேஸ் கேட்டுக்கு நீங்கள் போயிடணும். ஸோ எங்களுக்கு கேட் 4 கொடுத்துருந்தாங்க இண்டிகோவில். ஸோ நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour மேலே டிலே ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ கேட் 4 நாங்கள் வந்து நின்றுட்டு தான் இருந்தோம். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி வீக் டேஸ்லேயே. ஸோ அது முடிச்சுட்டு இந்த பிரிட்ஜு மூலயமா ஃப்ளைட் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ கேட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜு மூலயமா நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போனோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃப்ளைட் போகிறோம், இந்த ஒரு ஃபீல் வந்து சொல்லவே முடியல. ஸோ நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த பிரிட்ஜு மூலயமா போகிறோம். போனதுக்கப்புறம் எங்கள் சீட்ஸில் உட்காந்துட்டு ஸோ இதான் டேக் ஆஃப் ஆகிறப்போ ஸோ அந்த சவுண்டு லைக் ஆகும்போது கொஞ்சம் ஜெர்க்காக தான் இருந்துச்சு. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீலே நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு அட்வென்ச்சர், அந்த ஏதோ ஒரு ட்ரிப் இது போகிற மாதிரி தான் இருந்துச்சு, ரைடு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஏரியல் வியூ, கோயம்புத்தூரோட ஏரியல் வியூ. ஸோ நாங்கள் விண்டோ சீட்னால எங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ விங்ஸ் பக்கத்தில் எங்களுக்கு கரெக்டாக எங்களோட சீட்டிங் இருந்துச்சு. 19 சீட் நம்பர் 19F ஆக்சுவலி. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் கோயம்புத்தூர் உங்களுக்கு எப்படி தெரியுது, பில்டிங்கு எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே டேக் ஆஃப் ஆகி அப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா ரொம்ப ஹைட் போயிடுச்சு. போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளவுட்ஸ், உங்களுக்கு ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பார்க்கவே ஃபஸ்ட் டைம் ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. சீட் பெல்ட்லாம் போட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மூவிஸ்லாம் வர மாதிரி ஒரு ஏரியல் வியூ, லைக் அந்த அபோவ் த ஸ்கை அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே அப்படியே வாவ் சூப்பராக இருந்துச்சு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல என்னால். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் அபோவ் த க்ளவுட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1 hourக்குள்ள வரையே ஒரு மேக்ஸிமம் ஒரு 45 minutes வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்துட்டோம். 2:40 கிளம்பி நாங்கள் ஒரு 3:40 சென்னை வந்துட்டோம். ஸோ இது பீச்சுக்கு மேலே அந்த மெரினா பீச் அந்த சைடு அந்த சீக்கு மேலே போய் தான் எங்களை போய் வந்து லேண்ட் பண்ண அப்படியே சுற்றி போச்சு. ஸோ அந்த வியூ சீக்கு மேலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்போ சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம், லேண்ட் ஆஃப் ஆகுது. ஸோ ஆகும்போது லைட்டாக ஒரு சவுண்ட் இருந்துச்சு. பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவும் இல்லை, டேக் ஆஃப் ஆகிற அளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாப்ஸ் வந்து தூக்கிறது தெரியுது, இப்படி தான் பிரேக் பண்ணும் போல். ஸோ அதனால் அப்படியே லைட்டாக ஸ்லோவாகிட்டே வருது அந்த ரன்வேயில். ஸோ ஸ்லோவாகிட்டே வந்து எங்களை வந்து விட்டுட்டாங்க. ஸோ இது சென்னை ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கி பஸ்ஸில் தான் போகணும் போல். ஸோ நேராக ஃப்ளைட்ஸு நிறைய இண்டிகோ ஃப்ளைட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் நம்ம இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க நம்ம எக்ஸிட்டுக்கு. ஸோ நாங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளைட்ஸ் இண்டிகோ செக்ஷனில் வந்து அவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்க்கவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சு நாங்கள் சென்னை ஏர்போர்ட் வந்துவிட்டோம். இது சூப்பராக இருந்துச்சு சென்னை ஏர்போர்ட் ஆக்சுவலி. ஸோ கோயம்புத்தூரோட ஒரு டபுள் டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பயந்துகிட்டே தான் போயிட்டு இருந்தோம், ஏதாச்சும் இந்த கிளாஸஸ்லாம் விழுந்துருமா அப்படின்ட்டு. ஸோ இது முடிச்சு நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் சோழிங்கநல்லூர் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக கேப் புக் பண்ணி நாங்கள்
அதுக்கப்புறம் கேப் வந்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோம் சென்னை ஏர்போர்ட்லேருந்து. ஸோ அப்புறம் நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஸோ ஒரு விசிட்காக வந்துட்டு, ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் மெனி டேஸ் என்னோடய ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வியூ பார்த்தாலே தெரியுது எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஸோ இதை என்ஜாய் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் கேஃபிட்டேரியாவில் போயிட்டு ஒரு காஃபி முடிச்சுட்டு அது ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே நான் வந்து கிளம்புறது தான் பிளான். ஸோ ஆஃபீஸை ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட்டிட்டு நாங்கள் டி நகர் போனோம். ஸோ அன்றைக்கி பார்த்தோன்னா ஒரே ரெயினாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி நசனசன்னு ஆகிப்போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ரோடும் ஏதோ பிரிட்ஜு போட்டிருப்பாங்க போல், எங்களுக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, பிடிக்கவே இல்லை எங்களுக்கு. ஸோ எதுவுமே அந்தளவுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் எதுவும் பண்ணல. சரி ஓகே, லேட் ஆயிடுச்சு, நைட் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி இந்த ரீல்ஸில் காமிக்கிற அந்த அர்பன் ஸ்கொயர் கத்திப்பாரா வரலான்ட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அங்கே 24x7 நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ், KFC, குப்பனா நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ ஓகே, நாங்கள் டின்னர் மட்டும் எதாவது ட்ரை பண்ணலான்னு நாங்கள் வந்துட்டு டிபெட்டின் மோமோன்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் நாங்கள் மோமோஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் டைப்லாம் இருந்தோம். ஸோ பீஸாட்லேருந்து எல்லா ஷாப்ஸுமே அங்கே எல்லா ஷாப்ஸுமே இருக்குது. ஸ்டார்பக்ஸ் இருக்குது, ஐடி அந்த தோசை இது இருக்குது. ஸோ அங்கே வந்து இங்கே மோமோஸும் அப்புறம் சிக்கன் ஃப்ரைடு மோமோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சட்னி கூட. அப்புறமேட்டு நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் அந்த காம்போவோட ஆர்டர் பண்ணியிருந்தோம், மஞ்சூரியன் காம்போவோட ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி நைஸ். நாங்கள் அந்த டின்னரும் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ரூமுக்கே கிளம்பிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தட்ஸ் ஆல் இன் சென்னை அவர் vlog. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லோரும் லைஃப் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த ஏரியல் வியூ அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ், கண்டிப்பாக எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.